ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ஆம் தேவஜனமே, நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். நாம் நம்முடைய பெற்றோரை சுமந்து கொள்ளுகிறவர்களாக, குடும்பத்தை சுமந்து கொள்ளுகிறவர்களாக, இவருடைய மனைவி, இவருடைய கணவன், இவருடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை பார்க்கிலும் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்து நம்மிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் எத்தனை பேர் வாழ்க்கையிலே பிரயாசப்படுத்துகிறோம்? சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பிரயாசப்படுத்தினதனால்தான் அந்த சீஷர்கள், இயேசுவினுடைய சீஷர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாய் நாம் மரித்ததை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்துவை எப்படி பிரதிபலித்தார்களோ அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். மாறாக யூதாசை போல நான் கிறிஸ்துவினுடையவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு, யோனாவை போல நான் கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் வாழாதது போல நாம் இந்த நாளிலே சரி செய்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். ஆம் தேவஜனமே, உலகத்திலே எத்தனை உறவுகள் நம்மை விட்டு போனாலும் மரித்தாலும் நிலையான உறவு இந்த உலகத்துக்கும் இனி வரும் உலகத்துக்கும் நமக்கு ஆதரவாய் இருக்கிறவர், நம்முடைய தேவனாய் இருக்கிறவர் கிறிஸ்து. எனவே அவருடைய பிள்ளைகள் என்பதிலே இதோ நீங்கள் பெருமை பாராட்டிக் கொள்ளுங்கள். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனை சுமக்கிறவன் என்பதிலே பெருமை பாராட்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆம், அதை விட்டுவிட்டு தேவையில்லாத உறவுகளை குறித்து இவர்கள் என்னை உதறி தள்ளிவிட்டார்களே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்காதீர்கள். கர்த்தர் என்னுடையவர் என்று சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள். ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கிறிஸ்துவினுடையவர்களாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.